ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நேரத்திலும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாதவர், எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவர். இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதத்தின் இந்த 2வது நாளை காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது போல கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்முடைய வாழ்வில நல்லவராகவே இருந்து நம்மை நடத்தி வருகிறாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்தில் ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், கர்த்தருடைய பாதத்தில் நம்மை திறந்து ஒப்பு கொடுப்போம். வேதம் சொல்லுகிறது போல நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டுடைய திரு சமூகத்திலே நம்மை திறந்து அர்ப்பணிப்போம். இந்த நேரத்தில் நாம் யாவரும் சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவராக, வல்லவராக, நீர் கிருபை உள்ளவராக எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்திலேயும் ஆண்டவரே எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை தாழ்த்துகிறோம். கடந்து வந்த மாதம் முழுவதிலும் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்து எங்களை நீர் நடத்தினீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாதத்தை நீர் ஆசீர்வதித்தாரும். இப்பொழுது ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தை அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிற எல்லா மக்களுக்காக உம்மை துதிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளையும் கிருபைகளையும் நிறைவாக தந்து நீர் வழி நடத்துவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த ஆராதனையை முழுமையாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 43வது பாடல், அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே என்ற இந்த பாடலை நாம் பாடலாம். But
இந்த நேரத்திலும் நாம் முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 76ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 76. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கிருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசர்ந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூளும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து இந்த 5வது மாதத்தையும் நாங்கள் காணும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்து எங்களை அற்புதமாக நீர் நடத்தி வந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல எங்களை நீர் சுமந்து வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த ஆன்லைன்ல ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் துதிக்கிறேன். அப்பா, நீர் இதுவரைக்கும் எங்களுக்கு ஜீவனை தந்து சுகத்தை தந்து வைத்திருக்கிறீர். எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, பணம் படைத்தவர்கள், பொருள் படைத்தவர்கள், பலமுள்ளவர்கள், ஆண்டவரே மருத்துவர்கள் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க சுவாமி. ஆனாலும் நீர் கிருபையாக எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து பிழைத்திரு என்று இந்த நாளில் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த அருமையான இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். எங்களுடைய திருச்சபை குடும்பங்கள் எல்லாம் தாங்கள் இருக்கிற பகுதியில் உமக்கென்று சாட்சிகளாய் வாழட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த குறிப்பிட்ட இந்த காலங்களில் இந்த கொரோனா என்கிற கொடூர பயங்கரமான இந்த தொற்று எங்களுடைய தேசத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களுக்கு சமாதானத்தை தருகிற, எங்களை பாதுகாக்கிற உன்னதமான ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்துக் கொள்வீராக. வேதம் சொல்லுகிறது போல, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தவர்,
தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக, குடும்ப தலைவிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டோப்பா. ஆண்டவரே, உம்முடைய மக்களுடைய எல்லா எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் வாய்க்க செய்வீராக. அதே போல ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். பிள்ளைகள் மேல உம்முடைய கிருபை உள்ள கரம் இருக்கட்டும். ஞானத்திலே, வளர்த்தியிலே, தேவ கிருபையில, மனுஷ தயவில அதிகமாக எங்களுடைய பிள்ளைகள் விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளுக்கும் தேவையான கிருபைகளை தாரும். இந்த வாலிப நாட்கள்ல அருமையான உடைய பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிற தேவன் நீர்தாமே அவர்களை உடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே, வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கூட்டி தாரும். அதே போல ஆண்டவரே, நல்ல திருமண வாழ்க்கைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். எல்லா தடைகளை மாற்றும் அப்பா. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். எல்லா தடைகளை மாற்றும். உம்முடைய சமாதானத்தை அவர்கள் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை குடும்பங்களில் வயதான மக்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்முடைய மக்களோடு கூட இருந்தவர்களை வழி நடத்துவதாக. எல்லா தீங்குக்கும் தடைகளுக்கும் நீர் விலக்கி காத்து கொள்ளும். ஆண்டவரே, அவருடைய எல்லா மன அழுத்தங்கள், எல்லா பயங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக. உம்முடைய சமாதானத்தை நிறைவாக தந்து நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை குடும்பங்களில் பலவீனமாக இருக்கிற மக்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் பலப்படுத்தும். நல்ல ஆரோக்கியத்தையும் சுகபலனையும் தாரும். ஆண்டவரே, கேன்சர்னாலே பாதிக்கப்பட்ட மக்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். கிட்னி பாதிக்கப்பட்டிருக்க மக்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, சுகர்னால, பிபினால பாதிக்கப்பட்டிருக்க மக்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். அதே போல இருதய பலவீனத்தோடு இருக்கிற மக்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் சுவாமி. நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு தருவீராக. அதே போல ஆண்டவரே, மூட்டு வலியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த தோல் பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்களில பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். கற்பப்பையில பிரச்சனையோடு இருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஒரு விசை ஆண்டவர் தொடுமப்பா. உம்முடைய வல்லமை அவர்கள் மேல இறங்கட்டும். அதே போல பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தொடுவீராக. அப்பா, உம்முடைய அற்புத சுகத்தை இந்த மக்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது போல உம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிற தேவன் நீர்தாமே ஒவ்வொருவரையும் அற்புத சுகம் தந்து நடத்துவீராக சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த திருச்சபை நடத்தின கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. எல்லா நெருக்கடிகளை ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவன் நீர்தாமே எல்லா நெருக்கடிகளை மாற்றி ஆண்டவரே, இந்த நாட்களில் இருக்கிற இந்த லாக்டவுன்ல இருந்து ஒரு விடுதலையை தந்து ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் இணைந்து தேவ சமூகத்திலே நின்று கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற பகுதியிலே எங்களை சுற்றி இருக்கிற எல்லா மக்களையும் நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி 5 நீதிமான் 10 நீதிமான் என்று அன்றைக்கு ஆண்டவரே ஒரு இடத்துல கேட்ட பொழுது 10 நீதிமான்கள் இருந்தால் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னீரேப்பா. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற அந்த பகுதியை கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற எல்லா குடும்பங்களும் உம்முடைய பாதுகாப்பை பெறட்டோப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா என்கிற பெருந்தொற்றிலிருந்து ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற எங்கள் பகுதியில் இருக்கிற மக்களை கர்த்தர் விடுதலையாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே எங்களுடைய தேசம் இந்த நாட்கள்ல இருக்கிற சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஆளுகிற தலைவர்கள் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில, திகைத்து நிற்கிற ஒரு சூழ்நிலையில எங்களுடைய தேசம் கடந்து போய் கொண்டிருக்கிற சுவாமி. ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது போல குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் நீர்தாமே ஒரு விடுதலை எங்களுடைய தேசத்திலே நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல மருத்துவ வசதிகள் இல்லாததுனால, ஆண்டவரே இந்த ஆக்சிஜன் இல்லாததுனால பல விதங்களில எங்களுடைய மக்கள் மரித்து இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே வியாதியினாலே மரித்தவர்களை காட்டிலும் மருத்துவ உபகரணங்கள் உதவிகள் கிடைக்காததுனாலே மரித்தவர்கள் ஏராளம் உண்டு சுவாமி. கர்த்தர் இறங்கும், எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும். இந்த தேசத்தை நல்ல முறையில் நடத்த கிருபை செய்யும். அதே போல எங்களுடைய தேசத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மிஷனரிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஒவ்வொரு மிஷனரிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் தேவையான பாதுகாப்பை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாக இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மிஷனரிகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் கிருபையாக இறங்கி ஒவ்வொருவரை நீர் பாதுகாப்பீராக, பலப்படுத்துவீராக. அவர்களுக்கு தேவையான எல்லா நல்ல உதவிகள், மருத்துவ உதவிகள் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய ஐஎம்எம் ஊழியங்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதியும் ஐயா. இந்த ஐஎம்எம் ஊழியத்தின் மூலமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மிஷனரிகளுக்காக உம்மை துதிக்கிறோம். எல்லா மிஷனரிகளையும் ஆண்டவர் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து கொள்ளும். அதே போல ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு மிஷனரி ஊழியங்களை தாங்குகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர்தாமே இந்த ஊழியங்களை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிநபர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவருடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டோப்பா. இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே எங்களுடைய இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த ஐஎம்எம் ஊழியத்தை இன்னும் சிறப்பாக நடத்தும்படியான ஞானத்தையும் கிருபைகளையும் நீர் அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஈசிஐ ஊழியங்களை நினைக்கிறோம். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே நீர் தந்த 13 பேராயங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பேராயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பேராயர்களை ஆசீர்வதியும். வரும் நாட்களில் எங்களுடைய பேராயங்கள் எல்லாம் தன்னிறைவு பெற்ற பேராயங்களாக இன்னும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய சென்னை பேராயத்தை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் நீர்தாமே இந்த சென்னை பேராயத்தையும் இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எல்லா சபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசிகளுக்காக உம்மை துதிக்கிறோம். எல்லா ஆண்டவரே மூப்பர்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சாட்சிகளாய் எடுத்து பயன்படுத்தும். அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழட்டும். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஆயர்களுக்காக, ஒவ்வொரு வட்டார இயக்குநர்களுக்காக, பிஷப் கமிஷனர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும். குறிப்பாக ஆண்டவரே இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போதகர்கள் மேலும் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கட்டப்பா. பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் இந்த வாதை ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி, பலவீனப்படுத்தாதபடி நீரே உம்முடைய செட்டைகளிலே மறைத்து கொள்ள, உடைய குடும்பங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும். சமாதானத்தை காண, கேட்க, சொல்ல கிருபை செய்யும். அதே போல எங்களுடைய சென்னை பேராயருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய மகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அவருடைய ஊழியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த பெரிய பேராயத்தை நடத்துகிற ஞானத்தையும் கிருபைகளையும் உம்முடைய மகளுக்கு தாரும். அதே போல எங்களுடைய பிரதம பேராயர் ஐயாவுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். தேவையான நன்மைகளை நீர் அவர்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே எங்களுடைய தந்தை பேராயர் ஐயாவுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். தேவ பிரசன்னம்
அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. இதுவரைக்கும் எங்களை நடத்தின, இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்த அந்த உன்னதமான ஆண்டவர் தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. எல்லா தீங்குக்கும் எல்லா தடைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். உம்முடைய சமாதானத்தினாலே நிரப்பும். இப்பொழுது ஆண்டவரே, இந்த ஆராதனையை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த ஆராதனையின் மீதமுள்ள நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். இந்த நேரத்திலும் மிஷனரி சரிதையை நாம் பார்க்கலாம். இப்போது நாம் காண இருக்கும் மிஷனரி ஆண்ட்ரூ வாண்டர்பில் என்கிற பிரதர் ஆண்ட்ரூ. பிறப்பு 11/5/1928. கம்யூனிச படைகளுக்கு எதிராக போராடினவர். பல லட்சக்கணக்கான வேதாகமங்களை கடத்தினவர். இராணுவ பணியின் போது காலில் குண்டடிப்பட்டு ஒரு கால் ஊனமானவர். தன் வாழ்வில் அற்புதமாக சுகமாக்கப்பட்டவர். கர்த்தருக்காக வாழ்ந்ததால் இவர் மூலம் 60 நாடுகளுக்கும் மேலாக உள்ள கிறிஸ்தவர் வாழ்வில் நம்பிக்கை ஏற்படுத்தினார். அவர்தான் ஆண்ட்ரூ வாண்டர்பில் என்கிற பிரதர் ஆண்ட்ரூ என்பவர். பிரதர் ஆண்ட்ரூ 1928ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி நெதர்லாந்தில் உள்ள சின்பான்ட்ராஸ் என்ற இடத்தில் மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். இவர் தமது குடும்பத்தில் இருந்த 6 பிள்ளைகளில் 3வது பிள்ளை. இவர் மிகவும் ஏழ்மையான சூழலில் வளர்ந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவர் குடும்பத்தினர் ஆலயத்துக்கு போகும்போது இவர் தம் நண்பர்களோடு ஊர் சுற்ற கிளம்பி விடுவார். தமது இளம் வயதில் ஆலயத்தை குறித்தோ ஆண்டவரின் அன்பை குறித்தோ கவலையற்றவராக இவர் இருந்தார். இவர் நெதர்லாந்தில் இருந்ததால் 2ஆம் உலகப் போரின் மையத்தில் இருந்தது போல் இருந்தது. இவரின் வீட்டின் அருகே இருந்த தடுப்பணைகள் குண்டு வீசி தகர்க்கப்பட்டதால் வெள்ளச்சேதம் ஏற்பட்டு பெரும் சேதம் உண்டானது. பின்னர் நாசிகள் இவரின் நாட்டை ஆக்கிரமித்தனர். ஆண்ட்ரூ தன் வாலிப காலங்களில் பெரும் பகுதியை தமது வயதுக்கு ஒத்த மற்ற பிள்ளைகளோடு காடுகளில் செலவழிக்க நேர்ந்தது. காரணம், நாசி படையினர் வாலிப பிள்ளைகளை பிடித்து தங்களுடைய படையில் சேர்க்க முயற்சித்தனர். ஆனால் ஆண்ட்ரூவோ அந்த படையினரின் தளவாடங்களை திருடி அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார். இந்த நாசி படையின் பாதிப்பு ஆண்ட்ரூவின் வாழ்வில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தினது. தொடர்ச்சியான போர் மற்றும் இராணுவத்தின் அடக்குமுறையால் இவரின் தாயார் பட்டினியால் மரணம் அடைந்தார். இதன் காரணமாக இவர் இந்த கொடூர கூட்டத்துக்கு எதிராக போராட தீர்மானித்தார். தனது 18ஆம் வயதில் இவர் டச்சு கிளர்ச்சி படையில் இணைந்து தமது மக்களோடு சேர்ந்து நாசி படையை எதிர்த்தார். இவர் இராணுவத்தில் இருந்தபோது ஒரு முறை இந்தோனேஷியாவுக்கு அனுப்பப்பட்டார். அப்பொழுது ஒரு தாயையும் குழந்தையும் கொல்ல கட்டாயப்படுத்தப்பட்டார். இது அவருக்கு மாறாத மனவேதனையை கொடுத்தது. இவர் தனது தாயாரின் வேதாகமத்தை தம்மோடு வைத்திருந்தாலும் இவர் தமது வாழ்வில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் இராணுவத்தில் இருந்தபொழுது இவரின் தாயார் மரித்தார். இது இவருக்கு மிகுந்த மனவேதனை ஏற்படுத்தியது. இதனால் குடிக்க ஆரம்பித்தார். இதனால் தனது வேதனையை மறக்க நினைத்தார். ஆனால் அதில் பயனில்லை என்பதை உணர்ந்தார். இந்நிலையில் இவரின் 20வது வயதில் சண்டையில் இவரின் காலில் குண்டடிப்பட்டு இவர் நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். இவர் வேதனையோடு மருத்துவமனையில் இருக்கும்போது இவருக்கு உதவ ஒருவரும் இல்லாத நிலையில் இவருக்கு உதவி செய்த அருட்சகோதரிகள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சிரித்த முகத்தோடும் எந்நேரமும் பணி செய்வதைக் கண்டு அவர்களில் ஒருவரிடம், நீங்கள் எப்போதும் சந்தோஷமாயிருக்க காரணம் என்ன என்று கேட்டார். அவர்கள் சிரித்து கொண்டே இவரின் அருகில் இருந்த இவரின் தாயாரின் வேதாகமத்தை காண்பித்து, கிறிஸ்துவின் அன்புதான், அது உன் அருகில் இருக்கிற இந்த வேதாகமத்தில் தான் இருக்கிறது என்றனர். இதை குறித்து இவர் அதிகமாக சிந்திக்கலானார். இராணுவத்தில் இருந்து வெளியேறின பிறகு இவர் தமது வாழ்வில் எந்த நோக்கமும் இல்லாமல் இருந்தார். இதனால் தாம் மரித்து போக எண்ணினார்.
ஆனால் அந்த அருட்சகோதரிகள் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் மேல் தமது தாயார் வைத்திருந்த விசுவாசத்தையும் இவர் நினைவு கூர்ந்தார். மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த பிறகு இவர் ஆலயம் செல்ல ஆரம்பித்தார். இவர் இவ்வளவு காலம் தேடிக்கொண்டிருந்த அநேக கேள்விகளுக்கான விடைகளை அவர் அறிந்து கொண்டார். ஒரு நாள் இரவு இவர் தம் வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எனக்கு காட்டும், நான் பின்பற்றுவேன் என்று ஜெபித்தார். அதன் பின்னர் தமது பகுதியில் நடந்த மிஷனரி கூட்டத்தில் இவர் தம்முடைய வாழ்வை நற்செய்தி சொல்ல அர்ப்பணித்தார். இதனிடையே ஆண்ட்ரூ ஒரு தொழிற்சாலையில் பணி செய்து கொண்டிருந்தார். இதைத் தொடர்ந்து 1953ஆம் ஆண்டு இவர் ஸ்காட்லாந்தில் உள்ள வேர்ல்டு இவாஞ்சலிஸ்டிக் குரூசேட் என்ற வேதாகம கல்லூரியில் சேர்ந்தார். இவர் சரியான கல்வி அறிவு இல்லாதவராகவும் கால் ஊனமாயிருந்ததாலும் இவர் சற்று தயக்கம் கொண்டவராக இருந்தார். ஆனால் ஆண்டவரிடம் ஒரு ஜெப நாளில் தன்னுடைய பலவீனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது அற்புதமாக அவரின் கால் சுகமானது. இவர் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது இன்னொரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக்கொண்டார். அது எல்லா நிலையிலும் ஆண்டவரை நம்பியே வாழ்வது. இந்த நம்பிக்கையின் வாழ்க்கையை இவர் வாழ ஆரம்பித்த பின் ஆண்டவர் தம்மை ஒருபோதும் கைவிடவில்லை என்பதை கண்டுகொண்டார். கல்லூரி படிப்பை முடித்த பின் தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இவர் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு வாலிபர் மாநாட்டுக்கான விளம்பரத்தை கண்டார். அது கம்யூனிச நாடான இருந்த போலாந்து நாட்டில் நடந்தது. இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இவருக்கு உண்டானது. 1955ஆம் ஆண்டு போலாந்தில் உள்ள வார்சாவில் நடைபெறும் வாலிபர் மாநாட்டில் கலந்து கொள்ள ஆண்ட்ரூ சென்றார். இவர் தன்னை ஒரு கிறிஸ்தவர் என்று குறிப்பிட்டிருந்த போதிலும் இவர் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார். இதனால் ஆண்டவர் தம்மை போலாந்துக்கு போக நடத்துகிறார் என்பதை அறிந்து கொண்டார். இந்த பயணம் இவரின் வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்தது. போலாந்தில் கம்யூனிசத்தால் மக்கள் எவ்வளவு சீரழிவை அனுபவிக்கின்றனர் என்பதை கண்டு இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. இவர்கள் தங்க இடமின்றி, சரியான உணவின்றி, உடுக்க உடையின்றி வாழ்வதை கண்டது மட்டுமல்ல, இவர்கள் இயேசு இல்லாத உடைந்த வியாதிப்பட்ட வாழ்வை வாழ்கின்றனரே என்று மனம் வருந்தினார். இந்த இரும்பு திரைக்கு பின்னால் தான் இவர் பணி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இவருக்கு உணர்த்தினார். இவர் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்றும், எங்கு எப்படி செய்ய போகிறோம் என்று தெரியாவிட்டாலும் தாம் செய்ய போகும் வேலை மிக ஆபத்தானது என்பதை உணர்ந்திருந்தார். இவர் தமது நாடான ஹாலந்துக்கு சென்று சபைகளில் இவரின் ஊழியத்தை குறித்து சொல்லி இந்த உபத்திரவப்பட்ட மக்களுக்கு சபைகள் உதவ முன்வர அழைத்தார். இவரின் முதல் பயணத்தில் இவர் போலாந்து மக்களுக்கு வேதாகமத்தை கொடுத்த போதும், அங்கு உள்ள திருச்சபையில் இவர் தங்கியிருந்த போதும் இந்த மக்கள் எவ்வளவு உற்சாகம் அடைந்தனர் என்பதை கண்டு மகிழ்ந்தார். இவர் செய்யும் இந்த ஆபத்தான வேலையில் இவர் கண்டுபிடிக்கப்பட்டால் இவர் கொல்லப்படுவதற்கும் சாத்தியமுண்டு. ஆம், இவர் கிறிஸ்துவுக்காக கடத்தல் வேலை செய்கிறவர். இவர் வேதாகமத்தை கடத்தி கொண்டு போகையில் இவர் செய்த ஜெபம் மிகவும் புகழ் பெற்றது. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் இருந்தபோது பார்வை இல்லாதவர்களை பார்க்க வைத்தீர். ஆனால் இப்பொழுது பார்க்கும் கண்கள் பார்க்காமல் போகட்டும். என்னிடம் உள்ள பெட்டியில் இருக்கும் வேதாகமும் உமது மக்களிடம் போய் சேர வேண்டும் என்பார். ஆண்டவர் இவரின் ஜெபத்தை அநேக முறை கேட்டிருக்கிறார். 1958ஆம் ஆண்டு இவர் தன்னுடைய நெடுங்கால தோழியான கொர்னேலியா என்பவரை மணந்தார். இவர்களுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தனர். கொர்னேலியா வீட்டின் காரியங்களை சிறப்பாக கவனித்ததால் ஆண்ட்ரூ தன் ஊழியத்தை சிறப்பாக செய்ய முடிந்தது. இவர் பல ஆண்டுகள் தனியாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஹான்ஸ் என்பவர் இவருடன் இணைந்து இந்த ஊழியத்தில் செயல்பட முன்வந்தார். இந்த இணை காலப்போக்கில் ஒரு குழுவாக மாறினது. அநேகர் இந்த ஊழியத்தை தாங்க முன்வந்தனர். பின்னர் ஆசியாவுக்கும் இந்த ஊழியத்தை விரிவாக்கினார். மேலும் இவரின் ஊழியத்தில் துன்பப்படும் சபைகளை சந்தித்து கிறிஸ்துவின் ஆறுதலை பகிர்ந்து கொள்ளவும், அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்து அவர்களை முன்னேற்றவும் வழி செய்தார். 1960க்கு பின் இந்த குழு மத்திய கிழக்கு மற்றும் இஸ்லாம் நாடுகளுக்கும் தமது பணியை விரிவுபடுத்தினர். பிரதர் ஆண்ட்ரூ அவர்களின் அயராத உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் காரணமாக 1956ஆம் ஆண்டு ஓப்பன் டோர் என்ற ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டது.
இவர்களால் ஆண்டுதோறும் 20 லட்சம் வேதாகமங்கள் மற்றும் சுய தொழில் செய்ய பண உதவிகள் போன்றவை துன்பப்படும் சபைகளுக்கும் மக்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இவர் இன்றும் ஜீவனுள்ள சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பரே, நம் வாழ்வு உலகிற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் மாற வேண்டும் என்பதே ஆண்டவரின் சித்தமாய் இருக்கிறது. துன்புறுத்தல் என்பது சபையின் எதிரி. ஆனால் பலமுறை சபை இந்த எதிரியை சந்தித்து வெற்றி கொண்டுள்ளது. அதே நேரம் பிரிவினை என்பது அதைவிட மிக மோசமான சபையின் எதிரியாகும். பிரதர் ஆண்ட்ரூ, கடவுளின் கடத்தல்காரர். ஆண்டவரே, சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். இந்த அருமையான நேரத்திலும் நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் துதித்து ஆராதித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆகவே நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த வாரம் முழுவதிலும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடந்து வந்த இந்த ஒரு வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து இருக்கிறார். எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு மரித்து போய் கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் மரித்து போய் கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடு நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட நன்மையாய் இருந்து நம்மை நடத்துகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் கண்மணி போல பாதுகாத்து இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ அதிகாரம் உள்ளவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை நினைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு பெரிய ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், சர்வ அதிகாரம் உள்ள ஒரு ஆண்டவர். அவர் நம்மை நினைத்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது போல நம்மை அவர் நம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய மதில்கள் எப்போது அவருக்கு முன்பாக இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராக எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நீர் வாக்கு மாறாதவராய் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த கர்த்தரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை தம்முடைய தோள்களிலே சுமந்து வந்திருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. வேதம் சொல்லுகிறது போல நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து இருக்கிறாரு. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் மரித்து போயிருக்கிறாங்க. எவ்வளவு நல்லவர்கள் இந்த உலகத்திற்கு கடந்து போயிருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஜீவனை தந்து, சுகம் தந்து, பலன் தந்து, உழைக்கிறே என்று நம்மை அவர் வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வேதம் சொல்வது போல கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆண்டவர் நமக்கு தந்த இந்த மீட்புக்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட துதிப்போமா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தரை துதிக்கிற கூட்டம் நாம் எல்லாரும் ஆண்டவரை எப்போதும் துதிக்க வேண்டும், எப்போதும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தந்த இந்த பாக்கியத்தை நினைத்து
ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் உண்மை துதிப்பேன் அப்பா. என் சுவாசம் இருக்கிற வரைக்கும் நான் உண்மை துதிப்பேன் ஆண்டவரே. உண்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை முறை நாம் தவறி விழுந்திருக்கிறோம், எத்தனை முறை நாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறோம், எத்தனை முறை ஆண்டவரை நாம் வேதனைப்படுத்தி இருக்கிறோம். இருந்தும் ஆண்டவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போன நேரங்கள் உண்டு. ஆண்டவர் நம்மை தேற்றி தைரியப்படுத்தி நடத்தி வந்திருக்கிறார். இந்த உன்னதமான ஆண்டவருடைய கடத்துல ஒரு விசை நம்மை ஒப்புக் கொடுப்போம். உண்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, உண்மையே நான் உயர்த்துவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. திரும்ப எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாவி என்றே என்னை தள்ளிடாமல், பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. சொல்லுங்க. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதி
இம்மட்டும் நிலைநிறுத்தி வைத்தவரே உம்மை துதிக்கிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த ஆண்டவர் இன்னும் நம்மை நடத்த போகிறார். எல்லா நெருக்கடியான நேரங்களையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை உங்களுடைய கரத்தை பிடித்து நாங்கள் கடந்து போவோம் அப்பா. நாங்கள் ஜெயம் பெறுவோம் ஆண்டவரே. நாங்கள் விழுந்து போக மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுங்க, நான் வெற்றி பெறுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்துருவை தொட முடியாத ஆண்டவரே, சத்துருடைய கிரியைகளை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என்னை தாங்கும் ஆண்டவரே, உம்முடைய பிரசனை நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள கரம் என்னோடு கூட இருந்து அந்த பெரிய காரியங்களை காண செய்யும் அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை எந்தெந்தைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறேன். தொடர்ந்து நீர் நடக்கும் உடைய கிருபை தாரும். உங்களுடைய தெய்வீக பிரசனை எங்களை ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நேரத்தில் உடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் நடத்துவீராக. நீங்க பேசுங்க சுவாமி, நாங்கள் கேட்கட்டும். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பயன்பெறட்டும். உமக்கு சாட்சிகளாய் வாழட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாரார். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தர் நமக்கு தந்த கிருபை. எத்தனையோ பேர் இந்த ஒரு வார காலத்திலே எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறார். சொல்ல போனால் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்கு பிரியமான பணி செய்த ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், பலசாலிகள். கடந்த நாட்களில் நான் பார்த்தேன், நம்முடைய இந்திய தேச அளவில் பாடி பில்டர் அவர் மிஸ்டர் இந்தியா, அவர் 2 நாள் கொரோனாவில் மரித்து போயிருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்குது. இவர்களுக்கு நடுவில் தான் கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை அதிகமாய் துதிக்கணும். ஆண்டவரை தேடணும். அவரை தேடாம அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்காமல் நம்மால் ஒரு நாள் தள்ள முடியாது. ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும். அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, உங்களுடைய கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான நேரத்திலும் நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம். 46ஆம் சங்கீதத்துல 10வது வசனம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேத பகுதி, வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த ஆண்டவருடைய வேதம் நமக்கு தருகிற ஒரு அருமையான ஒரு தைரியமான ஒரு வார்த்தை எழுதுறீங்களா? பதறாமல், நாம் அவசரப்படாமல், நம்முடைய வாழ்க்கையில நான் தான் யுத்தம் பண்ண வேண்டும், நான் தான் போராட வேண்டும், நான் தான் செயல்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நமக்கு இல்லாமல் நாம் ஆண்டவரை நம்பி பொறுமையோடு காத்திருப்போமானால் கர்த்தரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கும் பொழுது 1ஆம் தேதி நாம் சிந்தித்தோம், ஏன் நான் ஆண்டவருடைய பாதத்தில் அல்லது அமர்ந்திருக்க வேண்டும், ஏன் நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அதிலே நாம் பார்க்கும்போது முதல் வசனம் சொல்லுகிற, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே அவர் என்னுடைய பாதுகாப்பாக, என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பதற வேண்டிய அவசியம் இல்லை, நான் அமர்ந்திருக்கலாம். 2வது வேதம் சொல்லுகிறது, 5வது வசனத்துல தேவன் அதில் நடுவில் இருக்கிறார். அப்போ அந்த
இடத்துல நாம் பார்க்கிறபடி ஆண்டவர் என் நடுவிலே இருந்தால் நான் அசைய மாட்டேன், அசைந்து போக மாட்டேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அங்கே சொல்லுகிறார். ஆகவே நாம் பார்ப்போம், அவர் என் நடுவிலே இருந்து என் குடும்பத்தில், என்னுடைய வேலை தளத்தில், என்னுடைய தொழிலிலே, என்னுடைய வீட்டிலே, என் நடுவிலே அவர் இருந்து என்னை அவர் அசையாமல் பாதுகாக்கிறார். ஆகவே நான் அவரை நம்பி அமர்ந்திருக்கலாம். மூன்றாவது, அதே 5வது வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை, நான் அமர்ந்திருக்கலாம் என்று நாம் 1ஆம் தேதி சிந்தித்தோம். கடந்த வாரத்திலே நாம் சிந்திக்கும் பொழுது இந்த ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்திருத்தல் அல்லது பொறுமையோடு காத்திருத்தல் என்கிற வார்த்தையின்படி நாம் சிந்தித்தோம். பொறுமையோடு காத்திருக்க வேணும். இந்த பொறுமையோடு காத்திருத்தல் என்பதை நாம் லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் சிந்தித்தோம். அங்கே இந்த விதவை ஒருத்தி நியாயாதிபதியினிடத்தில் போய் தன்னுடைய நியாயத்தை சொன்னாள் என்று நாம் பார்த்தோம். அந்த நியாயாதிபதி வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு நன்மை செய்யல. ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணல, சோர்ந்து போகாமல் எப்போதும் அந்த மனிதனிடத்திலே போய் அவனை அலட்டி கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த இடத்துல இந்த அம்மா என்ன பண்ணல, பயப்படல, சந்தேகப்படல, கோபப்படல, எனக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அந்த அம்மா அந்த மனிதனை, நியாயாதிபதியை அவள் போய் அலட்டி கொண்டிருந்தாள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அந்த நியாயாதிபதி சொல்லுகிறான், இவள் வந்து அடிக்கடி என்னை தொந்தரவு செய்யாதபடி, நான் சோர்ந்து போகாதபடி இவளுக்கு நான் என்ன செய்வேன், நியாயம் செய்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நியாயம் செய்கிற அந்த ஆண்டவர் அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது அவர் நியாயம் செய்கிறார். அப்போ அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, நம்ம அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறோம். அவர் என்ன செய்யறாரா, நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ எதுவரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும், இது ஒரு கேள்வி நமக்குள்ள எழுப்புகிறது. உடனே சங்கீதக்காரன் சொல்றார், எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். அவை இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஒரு தீர்மானத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும், எனக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அப்போ வேதம் சொல்லுகிறபடி பார்த்தீங்கன்னா பொறுமையோடு காத்திருத்தல். சங்கீதக்காரன் 40ஆம் சங்கீதம் 1ஆவது வசனத்தில் சொல்றார், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அப்ப அந்த வார்த்தை, அந்த பொறுமையோடு காத்திருத்தல் என்கிற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இப்படி அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. காத்திருந்தேன், 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 காத்திருக்கிறேன், இன்னும் காத்திருப்பேன். அப்ப நம்முடைய வாழ்க்கை எது வரைக்கும், அவர் எனக்கு நன்மை செய்கிற வரைக்கும். இப்ப இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுத்தர விரும்புகிறார். என்னது, தேவையானது ஒன்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைய எதிர்பார்க்கிறோம், நிறைய காரியங்களை பற்றி யோசிக்கிறோம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா. நீங்க வாட்ஸ்அப்பை திறந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செய்திகள் வரும். இப்படி செய்யுங்க, இதை சாப்பிடுங்க, இதை செய்யுங்க, இப்படி இருங்க, இங்க போகாதீங்க, அங்க செய்யாதீங்க, அதை செய்யாத, இதை செய்யாத. இதெல்லாம் பார்க்கும்போது பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா பதறி போகிறோம். நமக்குள்ளே நம்மளை அறியாமலே ஒரு பயம் மனிதனை பிடித்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு இந்த கொரோனா என்கிற இந்த வியாதி ஒரு மனிதனை பிடித்து அவனை கொள்ளுகிறதை விட, இந்த பேர் கேட்டாலே, ஏன்னா பேர் கேட்டாலே ஜனங்க என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. ஐயோ இந்த வியாதியா, இது வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு பயம் இல்ல. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டுடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் உண்டு. அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறவர்கள் இல்ல, அமர்ந்திருக்கிறவர்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அமர்ந்திருக்க வேண்டும். வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு உறவு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏனோக்கை குறித்து நாம் பார்ப்போமானால் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம்
22வது வசனத்துல பாருங்க, ஏனோக்கு தேவனோடு கூட என்ன செய்தானா, சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவர் கூட நடந்தான், அவர் கூட பேசினான், அவரோடு ஐக்கியப்பட்டிருந்தான். எத்தனை காலம்? 300 வருஷம் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து, வேதம் சொல்லுகிறது அவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமல் போனான் என்று சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரோடு சஞ்சரித்த ஒரு நல்ல வாழ்க்கை. மோசேயை நீங்க பாத்தீங்கன்னா, அவரையும் யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மோசே இரவு பகல் 40 நாள் கர்த்தரோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவரோடு இருந்தான், அவரோட முகமுகமாய் பேசினான். மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்திலே மோசே தேவனோடு பேசின பிறகு அவன் அங்கிருந்து பிரிந்து போகிறான். ஆனா அவனுடைய வேலைக்காரனான யோசுவா என்கிற வாலிபனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, அந்த வாலிபன் தேவ சமூகத்திலே பிரியாமல் இருந்தான் என்று சொல்லுகிறது. அவன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்பெல்லாம் பாஸ்டர் சர்ச்சை விட்டு வெளியே போறதுக்குள்ள விசுவாசிகள் பாதி பேர் வீட்டுக்கே போய் சேர்ந்துடுறாங்க. அவ்வளவு நல்ல வேகமான ஆட்கள். ஆனா அங்க பாருங்க, இந்த மோசே தேவ சமூகத்திலிருந்து நீங்கி அவன் தன்னுடைய வீட்டிற்கு போனாலும், மோசையோடு இருந்த இந்த யோசுவா என்ன பண்ணல, ஆண்டவர் சமூகத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மோசையையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், அதை விட மேன்மையா யோசுவாவை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அப்ப ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதத்திலே 7வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், அங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று சொல்லுகிறது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், என்ன? அவரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுத் தருகிற ஒரு நல்ல பாடம் உண்டு. இன்றைக்கு நான் இந்த தியானத்தை எடுக்கும் போது, இந்த தியானம் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அதைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களை, இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால், இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக லூக்காவின் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே இருந்து 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, ஆகவே இது ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளலாம். இங்க பாருங்க, இங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுது 38வது வசனத்திலே, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசிப்பார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களை, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மார்த்தாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அந்த கிராமத்துல எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் அன்பு செலுத்துகிறவர்கள், இயேசுவிடத்துல அன்பு செலுத்துறவங்க இருந்திருப்பாங்க, அவரை தெரிந்தவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மரியாதை குறித்து வேதம் விசேஷமாய் சொல்லுகிறது. அவரை அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அதே போல நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அடுத்தது வேதம் சொல்லுகிறது, இவங்க 40வது வசனத்துல, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தார்னு சொல்லுது. இந்த முதல் வசனத்தையும் இந்த 40வது வசனத்தையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டவள் இப்ப அவருக்கு பிரியமானதை செய்ய வேணும், அவரை பிரியப்படுத்த வேணும், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆகவே அவங்க என்ன பண்றாங்க, நிறைய வேலைகளை செய்யறாங்க, பற்பல வேலைகளை செய்தால். அப்படியே உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, விருந்துக்கு ஒருத்தரை நம்ம கூட்டிட்டோம், அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அவர்களுக்கு நாம் என்னெல்லாம் செய்வோம், அவங்களுக்கு பிரியமானது என்ன, இதை செஞ்சா நல்லா இருக்கும், இந்த டிஷ் செஞ்சா நல்லா இருக்கும், பிரியாணி இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், சிக்கனை இப்படி வறுத்தா நல்லா இருக்கும், நிறைய யோசிப்போம். நமக்கு தெரிஞ்சதுலயே நல்ல டிஷ் எது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்து அதை செய்வோம். நேரமானாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, விருந்துக்கு வர்றாங்க, ஆகவே நான் செய்ய வேண்டும். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மார்த்தாளை குறித்து பார்த்தீர்களானால், அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்.
அவர் மேல அன்பு வைப்பதனால அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யும்படியான ஒரு கரிசனை அந்த அம்மாவுக்குள்ள இருந்துச்சு. ஏற்றுக்கொண்டவள் மாத்திரமல்ல, இயேசுவின் மேல ஒரு கரிசனை இருந்தது. அது மாத்திரமல்ல, அவரை பிரியப்படுத்துவதற்கு நான் எதையாகிலும் செய்ய வேணும், எதையாகிலும் செய்யணும். செயல்கள் அதிகமாக அங்கே இருந்தது. மார்த்தாள் இடத்துல செயல்கள் இருந்தது, அன்பு இருந்தது, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை இருந்தது, அவர் மேல கரிசனை இருந்தது. எல்லாவற்றையும் வைத்து நீங்கள் பார்ப்பீர்களானால் நம்ம இயேசு இருந்த இடத்துல இருந்திருந்தா யாரை புகழ்ந்திருப்போம் தெரியுமா? மார்த்தால புகழ்ந்திருப்போம். அந்த அம்மாவை பார்த்து சொல்லிப்போம், வெரி குட்மா, அருமையா செஞ்சிருக்கீங்கம்மா, நீங்க செஞ்ச இந்த டிஷ் அருமையா இருக்குது, இதை சாப்பிடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படி நம்ம அவங்கள புகழ்ந்து தள்ளி இருப்போம். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மார்த்தாள் எந்த அளவுக்கு கடவுளுக்காக நான் அந்த இயேசுவை அழைத்து விட்டேன், அவருக்காக நான் செயல்படணும்னு செயல்பட்டாங்களோ அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில வேதனை அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு அந்த மார்த்தாளை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில அவள் செய்த அந்த செயல்கள், அவருடைய பிரயாசங்கள், அநேக காரியங்களை குறித்து அவள் கவலைப்படுகிறாள் என்று சொல்றார். அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா யூ ஆர் கேர்ஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, நிறைய காரியங்களை குறித்து யோசிக்கிறீங்க. இது இப்படி செய்யலாமா, இது இப்படி செய்யலாமா, இது நல்லா இருக்குமா, இது இப்படி இருக்குமா, ஏன் இப்படி செஞ்சு பார்க்க கூடாது, ஏன் இப்படி நடந்துருச்சு, நிறைய காரியங்களை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாய் அல்லது கவலைப்படுகிறவர்களாய் அல்லது யோசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இது இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகுது. என்ன தெரியுமா? we become anxious. ரொம்ப யோசிச்சோம்னா அடுத்தது எங்க கொண்டு போய் நிற்குது? நம்ம கவலை கலந்த பயத்துல கொண்டு போய் நிறுத்துது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த நாளில ஆண்டுடைய வார்த்தையை அவருடைய ஊழியக்காரனாய் என்று சொல்லுகிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில கவலை கலந்த பயம். காரணம் என்ன? என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்யணும், படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம கலங்கி போய் நிற்கிறோம். என்ன செய்ய போகிறேன், எப்படி வாழ போகிறேன், எப்படி இருக்க போகிறேன், கலக்கம். ஆண்டவர் சொல்றாரு மார்த்தாளை பார்த்து, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், உள்ள உடைந்து போகுது. சில நேரங்கள்ல ஆண்டவர் மேலேயே நமக்கு கோபம் வருது. இந்த இடத்துல அதுதான் நடக்கிறது. மார்த்தாளுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா அவளுக்குள்ள ஆண்டவர் மேல அன்பு இருந்தது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேணும் என்ற அந்த முயற்சி இருந்தது, பிரயாசங்கள் இருந்தது. ஆனா இது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு உகந்ததாக மாறவில்லை. அதற்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இந்த பிரச்சனைகள் என்ன நடக்கிறது பாருங்க. இந்த கவலையும் இந்த அச்ச உணர்வும் இவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது தெரியுங்களா? அவங்கள கோபப்பட வைக்கிறது, கோபப்பட வைக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை நினைத்து நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்க யோசிச்சு 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 என்ன நடக்க போகிறது, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், உன்னுடைய நிகழ்கால சூழ்நிலைகளை குறித்த ஒரு பயம், இதெல்லாம் உங்களை கலங்கடிக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் தெரியுங்களா? நீ கவலைப்பட்டு கலங்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மத்தேயு சுவிசேஷத்துல நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் கற்றுத் தருகிற ஒரு காரியம் தெரியுங்களா? கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், கவலைப்படாதிருங்கள். நீ கவலைப்படுறதுனால ஒன்னையும் சாதிக்க போறதில்ல. அதற்கு பதிலாக என்ன வருகிறது தெரியுமா? நமக்குள்ள கோபம் வருது, எரிச்சல் வருது, அந்த ஆங்ஸைட்டி. நான் இந்த வார்த்தையை நெட்ல போய் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த ஆங்ஸைட்டியினுடைய விளைவு என்ன?
எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி அப்படின்னு போட்டா அதுல அவங்க பாருங்க ஒரு 4-5 காரியங்களை சொல்றாங்க என்னெல்லாம் நடக்கும். அதுல முதல் காரியம் தெரியுங்களா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அது பாதிக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன, நம்முடைய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுகிறது. ரெண்டாவது அவங்க சொல்றாங்க இந்த கவலை பயம் என்ன பண்ணுதா, நிறைய ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறதுனால இந்த நீண்டகால கவலை நீண்டகால பயம் என்ன பண்ணுகிறதா, நம்முடைய உடல் நிலையை பாதித்து விடுகிறது, நம்முடைய நரம்பு மண்டலத்தை இது பாதிக்கிறது. அதனால நம்முடைய செயல்பாடுகள் மாறிவிடுகிறது. ரெண்டாவது பாருங்க அது என்ன பண்ணுது தெரியுங்களா, இருதயத்துக்குள்ள ஒரு பாதிப்பை கொண்டு வருது, கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டத்தை பாதிக்குது. இதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா, இருதய துடிப்பு அதிகமாகிறது. அப்புறம் பாருங்க ரத்த அழுத்தம் அதிகமாகிறது, படபடப்பு அதிகமாகிறது, நெஞ்சு வலி வருகிறது. நெஞ்சு வலி வருது. சிலரை பார்த்தீங்கன்னா யோசிச்சு 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 கடைசியா அவங்க சொல்ற ஒரு காரியம் தெரியுமா, எனக்கு பிபி கூடி போச்சு, எனக்கு படபடப்பா இருக்குது, எனக்கு நெஞ்சு வலிக்குது. நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சொல்றாரு கவலைப்படாத. அது மாத்திரம் அல்ல, நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்குது, கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டத்தை பாதிக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு அது காரணமாக அமைகிறது. என்ன சொல்றாங்கன்னா வயிற்று வலி, மயக்கம், வயிற்றுப்போக்கு, பசியின்மை, வயிற்று எரிச்சல், இதெல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா கவலைப்படுவது, ஆங்ஸைட்டி. அடுத்தது சொல்றாங்க நோய் எதிர்ப்பு தன்மையை பாதிக்கிறது. வியாதி அதிகமா வருமா யாருக்கு அப்படின்னா, ரொம்ப கவலைப்படுறவங்களுக்கு வியாதிகள் அதிகமா வரும். காரணம் என்ன அப்படின்னா இந்த குறுகிய கால கவலைகள் என்ன பண்ணுமா, நம்ம உடம்புல இந்த டாக்ஸின்ஸை சுரக்கும், அதிகமாக ஹார்மோன்ஸ் சுரக்குது. அதனால என்ன பண்ணுமா, நம்ம அந்த அதனுடைய பலத்தினாலே இந்த கவலையை மறக்கலாம். ஆனால் இதே கவலை தொடர்ந்து போகுமானால் அது என்ன பண்ணுகிறது அப்படின்னா மூச்சு இறைப்பு, இதய துடிப்பு அதிகமாகுதல். இதனால என்ன நடக்குது அப்படின்னா நோய் எதிர்ப்பு தன்மை குறைந்து போய் எப்போதும் அவர்கள் வியாதிப்படுகிறவர்களாய் மாறி போகிறார். தடுப்பூசி கூட பலன் தராத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம தடுப்பூசி நிறைய போடுறான், போடுங்க போடுங்க போடுங்க. ஆனா தடுப்பூசி கூட வேலை செய்யாது. எப்ப தெரியுமா, நீங்க கவலைப்படுவோம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய கவலைகளை எல்லாம் இறக்கி வைப்போம். அடுத்தது பாருங்க மன ரீதியான பாதிப்பு ஏற்படுகிறது. அருமையானவர்களே, இது எல்லாமே எங்க ஆரம்பிக்கிறது தெரியுங்களா, நிறைய யோசித்தல், நிறைய கவலைப்படுதல். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா, நான் அதை செய்யணும், நான் இதை செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ரொம்ப யோசிக்கிற பாருங்க, அந்த விலை. இப்ப பாருங்க ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், வருத்தம் அடைகிறாய். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு வருத்தப்பட்டு அடுத்த ஒரு நிலைக்கு போறாங்க. என்ன நிலை தெரியுமா, ஆண்டவரையே குறை சொல்றாங்க. 40ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவள் வருத்தம் அடைந்து என்ன பண்ணாங்களா, அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்வதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கவலைப்படுறது, பயப்படுறது, இதனுடைய விளைவு நிறைய யோசி கடைசியா நமக்குள்ள ஒரு கோபம் எழுப்புது. யார கோபப்படுறோம் தெரியுமா, ஆண்டவரையே கோபப்படுறோம். அவர்கிட்ட கேட்கிறோம், என்னத்தை செஞ்சீங்க, என்னுடைய வாழ்க்கையில என்ன நன்மையை தந்தீங்க, எனக்கு என்ன நன்மை நீங்க கொடுத்தீங்க, நான் ஆண்டவரை தேடி எனக்கு என்ன பிரயோஜனம், ஆண்டவர் என் வாழ்க்கையில இவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு பிரச்சனையை கொடுத்திருக்கிறாரு. இப்படித்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை கொஞ்சம் கூட வித்தியாசமான வழியில நடத்த விரும்புகிறார். இன்னைய நிறைய செயல்பட விரும்புகிறார். ஆண்டவருக்காக செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய சாதிக்க வேண்டும் என்கிற இந்த மன பதற்றம் நம்ம என்ன பண்ணுகிறதுன்னா வேதனைக்குள்ள கொண்டு போகிறது. ஆனா ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டு 41ஆவது வசனத்துல கவலைப்பட்டு கலங்குகிறாய்ன்னு சொன்னவர் அடுத்த 42ஆவது வசனத்துல சொல்றாரு, தேவையானது ஒன்று. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லித்தர விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, மகனே மகளை நீ நிறைய கவலைப்படுறதுனால ஒன்றும் சாதிக்க போறதில்ல. உன்னை நீயே கெடுத்துக் கொள்கிறாய், உனக்கு நீயே வேதனைகளை வருவித்துக் கொள்கிறாய்.
உனக்கு கோபமும் எரிச்சல் வருது, பிபி கூடுது, சுகர் கூடுது, இருதய பலவீனம், வயிற்றுல பிரச்சனை, அதாவது நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுகிறது, எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை வேணுமா? நீ அமைதியா அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாதை குறித்து சொல்லும் போது 39வது வசனத்தில் சொல்லுகிறது, அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அருமையானவர்களே, ஒரு அம்மா ஓடி 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 உழைக்கிறாங்க, ஆண்டவரை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க, கடவுள் மேல கரிசனை உள்ளவங்களா இருக்கிறாங்க. நான் அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய யோசனையோட செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அவனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? கோபமும் எரிச்சலும் வேதனையும், கடவுள் மேலேயே எரிச்சல் வருகிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. இன்னொருத்தர் ரொம்ப அமைதியா அவர் பாதத்தருகே உட்கார்ந்து அவர் சொல்லுகிறதை பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தாள். இங்க இன்னைக்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு உன்னதமான ஒரு உறவு இருக்கிறதுங்க. அது என்ன தெரியுமா? அவரோடு நெருங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நீ ஓட்டம் ஓடுறியா? இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல அமர்வதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்காக நான் பெரிய காரியங்களை செய்யறேங்க, அதை செய்யறேன், இதை செய்யறேன் ஓடிட்டு அவர் பாதத்துல அமர்ந்திருக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போன ஆட்கள் உண்டு. உலகத்தின் தலை சிறந்த ஒரு ஊழியக்காரர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர். அவர் சொன்னாரு, கடந்த 6 மாதங்களாக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற அந்த காத்திருப்பை நான் இழந்து விட்டு, ஆண்டவரோடு உள்ள அந்த நெருக்கமான உறவை நான் இழந்துட்டேன். ஆனாலும் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுதாங்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. கடவுளுக்காக நீங்க என்னென்னமோ சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்லது. ஆனா அதுக்கு முன்னால அவர் பாதத்துல அமர்ந்து இருக்கிறவர்கள் தேவை. அவருடைய பாதத்துல, அதுவும் அவரோடு அவருடைய அருகினிலே அமர்ந்து இருப்பது நம்மிடத்துல காண்பிக்கிற ஒரு காரியம் தெரியுமா? என்னுடைய அன்பை நான் ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறேன். அவரோடு கூட இருக்கிற அந்த உறவை நான் வெளிப்படுத்துறப்பா, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் உங்க பாதத்துல அமர்ந்து இருக்கிறேன், உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த உபவாசம் அதனுடைய அர்த்தமே தெரியாமல் நிறைய பேர் உபவாசம் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் சாப்பிடாம உட்கார்ந்துட்டு நான் ஜோம் பண்ணா உபவாசம் இல்ல. நீங்க அந்த சமஸ்கிருத வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா உப அப்படின்னா நெருங்கி வாசம் பண்ணுதல், நெருங்கி வாசம் பண்ணுறதுக்கு பேர் தான் உபவாசம். ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, சாப்பிடாம பட்டினி கிடந்து நம்ம ஜோம் பண்ணா இதுவா? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை நான் பிரியப்படுத்துறேன்னு நினைக்கிறோம். ஆனா பிரியப்படுத்த வேண்டிய இடம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அவரோடு நெருங்கின ஒரு ஐக்கியம், அவரிடத்துல ஒரு உண்மையான அன்பு. இந்த உண்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையில இருந்து விட்டால் நீங்கள் நான் அவர் பாதத்துல அமர்வதை விடவே மாட்டோம். இன்னைக்கு அந்த அன்பு இருக்கிறதா? அந்த அன்பு இருக்கு, ஆண்டவர் மேல உள்ள அந்த அன்பு. அடிக்கடி நான் யோசிக்கிற ஒரு காரியம், ஒரு கதை படிச்சேன். ஒரு அப்பாவும் மகளும், ரொம்ப பிரியமான மகள், அப்பா கூட சேர்ந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் காலையில வாக்கிங் போவாங்க. அந்த அப்பாவும் மகளும் வாக்கிங் போகும்போது பாத்தீங்கன்னா அதுதான் அவங்க 2 பேரும் மனம் விட்டு பேசுகிற நேரம். அப்பா தன்னுடைய மனதில் உள்ளதை மகளிடத்துல சொல்லுவாரு, மகள் தன் மனதில் உள்ளதை அப்பாவிடத்துல சொல்லுவார். 2 பேரும் சந்தோஷமாய் பேசி சிரித்து கொண்டு சந்தோஷமா வாக்கிங் போவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது அப்பாவுக்கு பிறந்த நாள் வருகிறது. மக யோசிச்சா அப்பாவுக்கு ஒரு நல்ல ஸ்வெட்டர் ரெடி பண்ணி தரணும், அப்பாவுக்கு ஒரு ஸ்வெட்டர் ரெடி பண்ணணும். அவ யோசிச்சவ என்ன பண்ணிட்டா, அந்த ஸ்வெட்டர் பின்றதுக்கான நேரம் யோசிச்சு பார்த்தா நமக்கு வேற நேரம் இல்லை, அப்பா கூட வாக்கிங் போறது அதை கொஞ்ச நாள் கட் பண்ணிட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், இந்த ஸ்வெட்டர் பின்னலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்தார். அதை அவர் செய்ய ஆரம்பிச்சான். அன்னைக்கு முதல் நாள் அப்பா வந்து கூப்பிடுறாரு, மகளை வாங்க மாமா போலாம் அப்படின்னு கூப்பிட்டு அவர் சொன்ன, அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுப்பா, நீங்க மாத்திரம் போயிட்டு வாங்க. 2வது நாள் கூப்பிட்டாரு, அவளும் அப்படியே சொன்னான். 3வது நாள் அப்படின்னு அவன் சொன்னான்.
இப்ப அப்பா சரி பிள்ளைக்கு ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா போக ஆரம்பித்தார். அவருடைய பிறந்த நாள் வந்த பொழுது அந்த மகன் என்ன பண்ணாலும் அவருடைய அப்பாவுக்கு காலையில கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழகான ஸ்வெட்டரை எடுத்துட்டு அவருடைய ரூமுக்கு போனார். அப்பா கிட்ட கொடுத்த அப்பாவிடத்துல அந்த ஸ்வெட்டரை கொடுத்து விஷ் பண்ணான். அப்பா கேட்டாருமா, ரொம்ப அருமையா இருக்குது, எப்படி இதை செஞ்ச, எப்ப செஞ்ச அப்படின்னு கேட்டார். அப்பா அவர் சிரிச்சுட்டே சொன்னா, இல்லப்பா நான் உங்க கூட வாக்கிங் வராம கொஞ்ச நாள் நின்று தெரியுமா, அது ஏன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். அப்பா சொன்னாரு, தெரியல, அந்த நேரத்துல தான்ப்பா நான் இந்த ஸ்வெட்டரை பிரிந்தேன், அதனாலதான் எனக்கு டைம் கிடைச்சது, ஆகவே நான் இதை செஞ்சேன், ரெடியா இதை அருமையா உங்களுக்காக செஞ்சு தரணும்னு சொல்லி நான் உட்கார்ந்து செஞ்சேன்ப்பா. அப்பா அந்த ஸ்வெட்டரை திருப்பி பார்த்தார். ரொம்ப சந்தோஷமா, நல்லா இருக்குது. ஆனா ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம அந்த காலை நேரத்துல வாக்கிங் போறோமே, அந்த நேரம் எனக்கு மிக பிரியமான நேரம். உன் கூட சேர்ந்து நான் நடக்கும் போது என்னுடைய மனதில் உள்ளதை நான் உன்னோடு பகிர்ந்து கொள்ளவும், உன்னுடைய மனதில் இருக்கிறத நான் கேட்டு 2 பேரும் நம்ம சந்தோஷமா நடந்து போவோமே, அந்த நேரம் எனக்கு ரொம்ப பிரியமான நேரம். ஆனா இந்த கொஞ்ச காலம் நீ என்னோடு கூட இந்த வாக்கிங் வராம போனியே, நான் ரொம்ப மிஸ் பண்ண அந்த நேரத்தை. உங்ககிட்ட ரொம்ப அன்பா கேட்கிறேன், இனிமேல் இது போல எதையாவது செய்யறேன்னு சொல்லிட்டு என் கூட நடக்கிறத விட்டுறாதம்மா. அந்த பிள்ளை அழுதா. எனக்கு அருமையான ஒரு கர்த்தருக்காக நான் அதை சாதிக்கிறேன் இதை சாதிக்கிறேன் ஓடுறோம்ல, ஆண்டவர் பாதத்துல அமர்ந்திருக்க நமக்கு நேரம் இல்லை, ஆண்டவரோடு அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள நமக்கு நேரம் இல்லை, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற அந்த ஐக்கியத்தின் நேரத்தை நாம் ஒதுக்கிவிட்டு நம்ம சாதிக்க போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், பிரயோஜனமே இல்லை. கடவுள் சொல்றாரு, தேவையானது ஒன்று, அது என்ன? அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கும். 2வது பாருங்க, அவர் சொல்றாரு, அந்த பாதத்துல அமர்ந்திருத்தல் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அது மாறாத ஒரு சிறந்த பங்கு. என்னது? சிறந்த பங்கு, the good portion. இந்த பங்கு, ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை இதே கிரேக்க வார்த்தையை எங்க பார்க்கலாம் தெரியுங்களா? லூக்காவின் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கலாம். அங்க எங்க எதுல வருது தெரியுங்களா? இளைய குமாரன் தன் தகப்பனிடத்துல போய் எனக்கு உரிய பங்கை எனக்கு நீர் தர வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அப்பாவுடைய பெரிய சொத்துல அவனுக்கு வர வேண்டிய பங்கு, அவனுடைய உரிமை அது. அப்ப இன்னைக்கு நீங்கள் நான் ஒண்ணு தெரிந்து கொள்ள வேணும், ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருப்பது உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை இழந்துட்டு நீ என்ன சாதிச்சாலும் அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது எனக்குரிய பங்கு, எனக்குரிய பங்கு. அது என்னது? என்ன அது? ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற பங்கு என்ன? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பு, அது மாறாத நமக்குரிய பங்கு. அவர் எனக்கு தருகிற விடுதலை, அவர் எனக்கு தருகிற சமாதானம், அவர் எனக்கு தருகிற சுகம், அவர் எனக்கு தருகிற நிறைவான வாழ்க்கை எல்லாமே என்னுடைய பங்கு. அதை பெற்றுக்கொள்வது எப்படி? அவர் பாதத்தில் அமர்ந்து. வேதம் உங்களை என்னை பார்த்து சொல்லுது, மத்தேயு 6:32, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆண்டவர் சொல்லும்போது இந்த வார்த்தையை ரொம்ப அருமையா சொல்றாரு. நீ நிறைய கவலைப்படுற, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்றெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்க, கவலைப்படாதீங்க எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, முதலாவது நீங்கள் நானும் தேட வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால் நீங்க சாதிக்க நினைக்கிற அத்தனை காரியமும் உங்க பின்னால வந்துடும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றது தெரியுமா? அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை ஒதுக்கிவிட்டு ஆண்டவருக்காக நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். செய்யாதீங்க, அப்படி போகாதீங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, தேவையானது ஒன்று. என்ன? அவர் பாதத்திலே அமர்ந்து அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறதும்
அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறதும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாக்கியம். அதை இழந்தவர்கள் ஒரு நாள் அந்த மீண்டும் பெற முடியாது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எப்போது நமக்கு உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மார்த்தாளை போல கவலைப்பட்டு கலக்குகிறதுனால பிரயோஜனமே கிடையாது. அது நம்மை நாமே பாதித்துக் கொள்கிறோம். அதே நேரம் மரியாதை போல அமைதியா அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நீங்காத ஒரு பெரிய வாக்கியத்தை நமக்குரிய பங்கை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல அவரோடு கூட இருக்கிற ஒரு நெருங்கிய உறவை எனக்கு ஏற்படுத்துங்க. அன்பை வெளிப்படுத்துங்க. அவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். அவர் சொல்லுகிறத நம்ம கேட்போம். நம்ம பேசுறது அவர் கேட்கட்டும். அப்படி செய்வோமானால் இந்த நாளில ஆண்டவர் சொல்றாரு, அவரை தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் நமக்காக எவ்வளவு மேன்மையான நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய வேலைகளை, என்னுடைய முயற்சிகளை, என்னுடைய பிரயாசங்களை முக்கியப்படுத்தி நான் வாழ்ந்துட்டேன் சுவாமி. அதனால நான் எதையோ உமக்காக சாதிக்கிறேன் என்று நான் நினைத்தது உண்டு. ஆனா மார்த்தாளை போல எங்களை நாங்களே வருத்தப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோபப்பட்டு வாழ்கிறோம். உங்க மேல கோபப்படுறோம். எரிச்சல் உள்ளவர்களாய் வாழ்கிறோம். மற்றவர்கள் மேல எங்களுக்கு சமாதானமாய் வாழ முடியல. ஆனால் மரியாதை போல உங்க பாதத்துல அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்மோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள, பலப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். மார்த்தாளை போல உங்களுக்கு ஆண்டவர் மேல் அன்பு இருக்கிறது உண்மைதான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள் உண்மைதான். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உண்மைதான். கர்த்தருக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மைதான். நீங்க ஓடி 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 பிரயாசப்படுகிறீர்கள் உண்மைதான். ஆனா அதனுடைய விளைவு என்ன? மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதன் மூலம் அவள் மிகுந்த வருத்தம் அடைந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளே வருத்தப்பட்டாள், சோர்ந்து போனாள். அடுத்தது சொல்லுகிறது, ஆண்டவர் மேலேயே அவளுக்கு கோபம் வந்தது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நீங்க படுற பாடு, பிரச்சனைகள், நீ அனுபவிக்கிற இந்த போராட்டம், வருத்தம் உன்னை மாத்திரம் வருத்தப்படுத்தல, கர்த்தர் மேல உனக்கு கோபத்தை ஏற்படுத்தி ஆண்டவரையும் நீ வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் ஆண்டவர் மேல இருக்கிற கோபம், பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், ஆலயத்துக்கு போக மாட்டேன், கர்த்தர் எனக்கு என்ன செய்தா கேட்கிறீங்களா? எனக்கு ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், நீ செய்ய வேண்டியதை செய்ய தவறில்லை. நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், மகனே மகளே, நீ என் பாதத்துல அமர்ந்திருக்கணும்பா, என் கூட பேசணும், நான் உன் கூட பேசணும், நம்ம மனவிட்டு நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். அதுதான் மாறாத பங்கு, அதுதான் உனக்குரிய பங்கு. நீ அதில சரியா இருந்து விட்டால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். மனநிறைவுள்ள வாழ்க்கை வாழ்வார். எந்த குறைவும் அணுகாது. ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, இனி உங்களுடைய பாதத்துல அமர்ந்து இருப்பேன்ப்பா, உங்களுடைய வசனத்துக்கு நான் செவிசாய்ப்பேன் ஆண்டவரே, உண்மையே நான் தேடுவேன் ஆண்டவரே. உங்க கூட இருக்கிற அந்த நல்ல ஐக்கியத்தை ஒரு நாள் நான் இழந்து போக மாட்டேன்ப்பா. இன்னைக்கு பொருத்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அந்த நல்ல ஐக்கியத்தை நீ உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். அந்த பிள்ளையை போல அப்பாவுக்காக நான் சொல்ற செய்யறேன்னு சொல்லி அவரோடு நடந்த, அவரோடு பேசின, அவரோடு சிரித்த அந்த நேரத்தை நீ இழந்து போயிடக்கூடாது. இந்த கொரோனா காலங்கள் உங்களுக்கு எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறார்.
அவர் வரும்பொழுது நம்மை பார்த்து, என் சித்த நீ செஞ்சிருக்கிறப்பா, எனக்கு பிரியமாக நீ செஞ்சிருக்கிற சொல்லுவாரா? அல்லது நம்முடைய செயல்கள்னால நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த நினைத்து அக்கிரமை செய்கைக்காரரே சொல்லுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், அமர்ந்திரு அமர்ந்திரு. ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய பிரயாசங்கள், உமக்காக நாங்கள் எதையாயிலும் சாதிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம், வாஞ்சை எங்களுக்குள்ள இருக்க உண்மைதான் சுவாமி. எங்களுடைய காரியங்களை குறித்து நாங்கள் நிறைய யோசிக்கிறோம், கவலைப்படுகிறோம், கலந்துகிறோம், உண்மைதான். எங்களை நாங்களே வருத்திக் கொள்கிறோம்ப்பா. சில நேரங்களில் மன அழுத்தங்கள் எங்களை பிடித்துக் கொள்கிறது ஆண்டவரே. பயம் எங்களை பிடித்துக் கொள்கிறது, கோபம் எங்களை பிடித்துக் கொள்கிறது ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போகிறோம், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாங்கள் இழந்து போகிறோம். இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. மார்த்தாளை போல அல்ல, மரியாதை போல ஆண்டவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து நீர் பேசுகிறதை கேட்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காக, எங்களுக்கு உரிய பங்காக இந்த ஐக்கியத்தை நாங்கள் இந்த நாளிலிருந்து இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. உண்மை நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியுமா? அந்த நல்ல ஐக்கியத்தை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து வருகிற நாட்களில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற அந்த மேன்மையான விடுதலையை, நீர் தந்திருக்கிற அந்த ரட்சிப்பை, நீர் தந்திருக்கிற சுகத்தை, ஆரோக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்கிறார். தொடர்ந்து உடைய பிரசனம் கூட இருக்கட்டும் சுவாமி. இந்த வாரம் முழுவதும் உடைய மக்களை நீர் நடத்தும். அவருடைய எல்லா தேவைகளை சந்தியும், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கித்தார், சமாதானத்தினால நிரப்புகிறதா. இந்த நாட்களில் எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகள், குறிப்பாக நாளைய தினத்திலிருந்து இந்த லாக்டவுன் இருக்கிறது, முழுமையான லாக்டவுனை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில எங்களுடைய குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தேவையான நன்மைகளை தாரு சுவாமி. உம்முடைய சமாதானத்தை தாரும் ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எல்லா குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டப்பா. வரும் நாட்கள்ல இன்னும் நன்மைகளை நாங்கள் பார்க்க, கர்த்தருடைய அற்புதங்களை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உங்களுடைய செட்டைகளை மறைந்து கொள்ளும். குறிப்பாக தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் இந்த வாரத்தில் காணுகிற ஒவ்வொருவருக்காகவும் துதிக்கிறேன். எல்லார் மேலும் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும், எல்லாரையும் பலப்படுத்தும். புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற உடைய மக்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் ஆண்டவர் நீர் தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் தீங்கையும் நீர் மாற்றும் சமாதானத்தை காண, கேட்க, சொல்ல கிருபை உடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், சமாதானமும், வழிநடத்தலும், பாதுகாப்பு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.
முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போகப்படவும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.